வெயில் நல்ல சுள்ளுன்னு அடிக்குதுங்க. அதான் சீக்காய் வாங்கி காய போட்டு அரைச்சி வைக்கலான்னு முடிவு பண்ணேன். 1 கிலோ சீக்காய் அரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கணும், எவ்வளவு சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். 1 கிலோ சீக்காய்க்கு 1/2 கிலோ வெந்தயம், 1/2 கிலோ பாசி பயறு, 1 கைப்பிடி அளவு வேப்பலை, 10 பூந்தி கொட்டை, 5 எலுமிச்சம்பழத்தினுடைய தோல், 1 கைப்பிடி அளவுக்கு ரோஜா இதழ். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுட்டு வாரத்தில் 1 நாள் இந்த சீக்காயை தலைக்கு வச்சு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா ஹேர் ஃபால்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாங்க. என்ன மம்மி செய்றீங்க? சீயக்காய் காய போட்டு வச்சுருக்கேன். அதை மட்டும் அரைக்க கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சீயக்காய் வாங்கி தேவையான ஜாமான்லாம் இதுல சேர்த்து இதை காய போட்டு இதை அரைச்சி இதை குளிக்கிறதுங்கிறது ஒரு ரிஸ்கான வேலை தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி சீக்காய் அரைச்சு நீங்க குளிக்கும் போது உங்களுக்கு ஹேர் ஃபால்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம். டேண்ட்ரஃப் உங்களுக்கு வரவே வராது. ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு வராது. கண்ணு நல்லா குளிர்ச்சி ஆகும். ஹேர் க்ரோத் ரொம்ப அதிகமா இருக்கும். லாங்கா சைனிங்கா அடர்த்தியான கூந்தல் வேணும் அப்படின்னாக்க ஷாம்பு அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சீயக்காய் அரைச்சு குளிச்சு பாருங்களேன். இவ்வளவு நன்மைகள் இருக்கும்போது நாம ஏங்க ஷாம்பை யூஸ் பண்ணணும்? ஒரே ஒரு தடவை சீயக்காய் அரைச்சு குளிச்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க சீயக்காயை விடவே மாட்டீங்க.